நான் உங்க நம்பர் சொன்னேன். ஒரே ஒரு முடி மட்டும் ரொம்ப கொட்டிட்டே இருக்கிறேன் சைடுலாம். அதுக்கு என்ன இருக்கா? விக்குதா? எப்படி தூங்குவ நீ? படுத்துட்டு தான். படுத்துட்டு தூங்கக்கூடாது. சட்டையும் பேண்ட்டையும் அவுத்துட்டு உள்ளாடை மட்டும் போட்டுக்கிட்டு உட்கார்ந்தே தூங்குன அப்படின்னா முடி வளரும். உட்கார்ந்தே தூங்குன எப்படி முடி வளரும்? சரி, என்ன லாஜிக்? உட்கார்ந்து தூங்குன முடி வளரும்? படுக்கும் போது என்ன ஆகுது? சிந்தனை எல்லாம் செதறுது. ஆனா நீ உட்கார்க்கும் போது ஒரே இடத்துல உன் சிந்தனை சேர்ந்து முடி வளரும். ஆமா. இத நீ கரெக்டா 16 ஞாயிற்றுக்கிழமை பண்ணின்னு வச்சுக்கோ. 17வது ஞாயிற்றுக்கிழமை நீ நடப்ப 1 கிலோமீட்டருக்கு முடி மட்டும் யாராவது உன் முடியை பிச்சு மீச்சிருவாங்க. அப்படிலாம் நடக்கும். சரி, முடியும். எனக்கு நல்லா நோட் பண்ணீங்கன்னா வயிறு மட்டும் கொஞ்சம் பெருசாயிட்டு. இப்போ எனக்கு உடம்புலாம் கரெக்டா இருக்கு. உனக்கு ஃபேட். வயிறு உப்பானாலே ஃபேட் தான்டா. வயிறை மட்டும் குறைக்கணும்னா என்ன பண்ணணும்? வயிறை குறைக்கணும்னா ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. எக்ஸசைஸே கிடையாது. சாப்பிடறதுக்கு முன்னாடி 6 தடவை தட்டணும். இப்ப தட்டுறதுனால என்ன ஆகும்னா உள்ள இருக்கிற செல்ஸ் அந்த கொழுப்பெல்லாம் என்ன பண்ணி எங்க போறதுன்னு தெரியாம கடந்து அலைஞ்சு கபார்னு ஆகி வந்துடும். அதே மாதிரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த ஃபேட் உள்ள போனா திரும்ப ஒரு 6 தட்டு 8 தட்டு ஆனா ரவுண்ட்ஸ்ல வரணும். எத்தனை நாளைக்கு அது வாழ்க்கை பூரா தட்டிட்டே அப்ப சாப்பிடாம இருக்கணும். என்ன மாதிரி காத்து சாப்பிடணும். வயிறு போயிடும். 16 வாரம் நான் ஃபாலோ பண்ணுவேன். 16 வாரம் ஃபாலோ பண்ணிட்டு நீ இருந்தீங்கன்னா என்கிட்ட வா. ஃபேட் இருந்தீங்கன்னா ஆனா இது கண்ட நேரத்துக்கு பண்ணக்கூடாது. சாப்பிடறதுக்கு முன்னாடி சாப்பிடறதுக்கு முன் ஆமு ஆப்பி என்ன கேட்டோம்? மதியம் சாப்பிட போலான்னு கேட்டோம். ஏன்னா இவ்வளவு வேகாத வெயில எங்களை அலைய விட்டு விட்டமின் டி வாங்கணும். வாங்க முடியாது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? உடம்புல இருக்க ஃபேட்டை பர்ன் பண்ணணும். ஆமா. நீங்க காலைல சிக்கன் ரைஸ் சாப்பிட்டவன், மேகி சாப்பிட்டவன், பீஃப் ரைஸ் தின்னவன், நெய் சோறு தின்னவன் இப்பெல்லாம் என்ன பண்ணும்? வாக்கிங். அதாவது வாக்கிங்ன்றது சும்மா போன் பேசிட்டு போறது, மெசேஜ் அனுப்பிட்டு போறது, பாட்டு கேட்டு போறது வாக்கிங் கிடையாது. இதுதான்டா அந்த ரீல்ஸ்ல அவர் தான் சொன்னாரு. லாரி வருது. நீங்க எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் சாக போறீங்க. அப்படிதான் பாத்துருவோம். நீங்க நல்லா ஊரே பாக்குறது